ஹாய் எல்லாருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் ரெசிபி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு விலாக் மாதிரி ஷேர் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சண்டே காலையில் ஒரு 8 மணிலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான். வழக்கமாக சண்டே ஒரு 1 ஹவர் லேட்டாக எழுந்திரிச்சோன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடைக்கிறதில்ல. அன்றைக்கி தான் இன்னமும் குக்கிங்லாம் அதிகமாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறதுனால வேலையும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவும் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளும் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லோரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். நான் வழக்கமாக எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். சாட்டர்டே ஈவினிங்கே நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கிறனோ அதில் ஏதாவது வெஜிடபிள் குருமா இல்லை கிரேவி மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுப்பேன். காலையில் ஒரு 1 ஹவர் லேட்டாக எழுந்திரிச்சாலும் அதை சூடு பண்ணி இட்லி தோசை ஏதாவது வச்சு சாப்பிட்டுப்போம். அப்படியும் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான ஏதாவது ரெசிபி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் தீர்ந்துருந்தால் அதை போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது. இந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு 2 மாதம் ஆகிடுச்சி மளிகை சாமான்லாம் வாங்கி ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாமே தீர்ந்து போச்சு. கொஞ்சம் இந்த வாரத்துக்கு தேவையானதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லி காலையில் ஒரு 9:30 போலவே கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு அதுக்குள்ளே நடந்து ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே 11:30 ஆகிடுச்சி. ஃபுல் டயர்டு, செம்ம பசி ஆகிடுச்சி. அப்போவே காலையில் சாப்பிட்டு போனோம். திரும்ப 11:30க்கெலாம் பசி எடுத்துக்கிச்சு. உடனே கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா 1 ஆச்சுன்னா போதும். வழக்கமாக 1 மணிக்கு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமுக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வார்த்தையை கேட்டால் நமக்கு டென்ஷன் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. ஏன்னா நம்மளும் இப்போ தான் கிச்சனுக்குள்ளே சமைக்க போயிருக்கோம். உடனே ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கோவம் தான் வரும். பசி கூட இன்னமும் கோவம் அதிகமாக தான் வரும். அதனால் வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாப்பா கூடயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு அப்புறமா நீ அப்பா கூட அமைதியாக இரு, நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பாப்பாவும் புரிஞ்சுப்பாங்க. பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு பொறுமையாக சொல்லி நீ அப்பா கூடவே இரு, நான் 1 ஹவரில் சமைச்சி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே ஒரு 1 போல் போயிருந்தேன். அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக குழம்பு வச்சோன்னா அது அடுத்த நாள் காலையில் வரையும் இருக்குது. அது வந்து சண்டேவும் சாப்பிட்டு அடுத்த நாளும் சாப்பிட்டுன்னா கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்குது. ஒரு 2-3 பீஸ்க்கு அப்புறம் குழம்புல இருக்கிற சிக்கன் யாரும் சாப்பிட்றதில்ல. ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து இட்லி கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழம்பே செஞ்சு தனியாக எடுத்து வச்சுப்பேன். சண்டே காலையில் இட்லி கூட வச்சு சாப்பிட்டுப்போம். ஆனால் இது வந்து நார்மலாக ஒரு குழம்பாவே வச்சோன்னா கண்டிப்பாக அந்த சிக்கன்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் பிரியாணி கொஞ்சமும் பெப்பர் சிக்கன் கொஞ்சமும் செஞ்சோன்னா கண்டிப்பாக 2ம் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதனால் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு என்னவோ குழம்பு செய்கிறத விட பிரியாணி செய்கிறது கொஞ்சம் வேலை ஈஸின்னு தான் தோணுது. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோன்னா அது வதங்கி வரத்துக்குள்ளே மற்றது எல்லாமே சைடில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்றா போட்டு அரிசியும் போட்டு தம் பண்ணி விட்டோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடுது. அதே மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணி தம் போட்டு விட்டுட்டு சைடில் பெப்பர் சிக்கனுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். எந்த மசாலாவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பெப்பர் சிக்கனும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டிவியில் ஒரு ஷோ வந்து போய்கிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற அம்மாக்கள்லாம் குழந்தைய வளர்க்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னோ அதை எதிர்க்கிறவங்க ஒரு பக்கமும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தையோட அம்மாவும் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து எதிர்க்கிறவங்கன்றது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஒரு 2 பேர் இருக்கிறாங்க வீட்டில், மாமியார் மாமனார் கூட எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள ஒரு 1 ஹவர் ஆச்சு பார்த்துப்பாங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ரெஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் ஒரு குழந்த தனியாக ஒரு சிட்டி லைஃப்பில் வீட்டுக்குள்ளே
டிவி தவிர பக்கத்தில் பேசவும் யாரும் அதிகமாக போய் பேச முடியாது. இந்த மாதிரி சூழலில் இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்தான். எனக்கெல்லாம் சில சமயம் என் பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா என்னை விட்டுருங்க ஒரு 2 நாள், நான் எங்கேயாச்சும் போய் ஒரு தனியாக 2 நாள் இருந்துட்டு வந்துடுறேனே அப்படி தான் யோசிக்க தோணும். என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் அப்படி தான் சொல்லுவேன். அதனாலேயே மாதத்துக்கு ஒரு 5 நாள் எப்பயாச்சும் எனக்கு எப்போ அந்த மாதிரி சொல்கிறேனோ உடனே ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 4, 5 நாள் எங்கள் ஊரில் இருப்போம். ஆனால் 2 நாளுக்கு மேலே ஆச்சுனாலே அங்கே மண்ணில் விளையாடுறது, கிளைமேட்டு வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா நம்ம ஊரில், அதனால் உடனே பாப்பாவுக்கு ஒத்துக்காது, உடம்பு சரியில்லாமல் போயிடுமா. இப்போல்லாம் வர வர ஊருக்கு போகவே பயமாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் போயிருந்து 2 நாள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். டாக்டர் ஏம்மா ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப வீக்காகவும் இருக்கா பாப்பா, வெயிட்டும் போடாமல் அப்படியே இருக்காளா, அதனால் டாக்டரும் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. திரும்ப ஊருக்கு போகவே பயமாக இருக்குது. போனால் ஒரே நாளில் போயிட்டு வந்துடணும் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் இதை விட இன்னும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு. கிராமத்தில் எல்லாருக்குமே நிலம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எங்கள் வீட்டில் பூத்தோட்டம் வச்சுருப்பாங்க பக்கத்தில் எல்லாருமே. அதில் பூவும் வரும், பூ பறிக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். வேலைக்கு யாராவது ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியும் இருக்காங்க. கூட மாடும் வச்சுருப்பாங்க, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது, அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே தவிர, அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. அவங்களெல்லாம் கேட்டோன்னா சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணி தானே ஆகணும் அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை. இதை விட 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கோவிலுக்கு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்னு கஷ்டப்படுறவங்க இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க. அதுவும் இப்போ அது அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதுக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டுற வேண்டியது தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு வளர்ந்துப்பாங்க, ஸ்கூல் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் மதியத்தில் 2 மணி நேரம் தூங்குவாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு, இப்போல்லாம் தூங்குறதே இல்லை மதியத்தில். காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தான். அது வரைக்கும் நான் ஒருத்தியே தனியாக கூட இருந்து பார்த்துக்கிறதுன்றது கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று வேணும்னா நம்ம சமைச்சு கொடுக்குற ஃபுட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அதுதான் வேணும்னு அழுந்துட்டுருப்பாங்க. நம்ம இது பேசிக்கிட்டே பாருங்கள், பிரியாணி தம் போட்டு விட்டுருந்தேன். சூப்பராக நல்லா பொலன்னு ரெடி ஆகிடுச்சி. சைடில் பெப்பர் சிக்கனும் செஞ்சிட்டேன். 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. எல்லோரும் பசியோடு தான் இருந்தாங்க. இதுக்கு மேலே கொண்டு போய் கொடுத்தோன்னா பேசாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் என் பாப்பாவை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு இருக்கிற பசி கண்டிப்பாக போயிடும். தூக்கமும் பசியும் நம்ம விட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளால் சாப்பிடவும் முடியும், தூங்கவும் முடியும். குழந்தைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.